வணக்கம் அண்ட் வெல்கம் எம்எம் டிபிடி ரியல் எஸ்டேட் சென்னை. இப்போ நாம் வந்து ஒரு இடம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் ஒரு 2600 ஸ்கொயர் ஃபீட் நமக்கு வந்து சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க. ஜிஎஸ்டிலேருந்து கூடுவாஞ்சேரி ஜிஎஸ்டிலேருந்து எக்ஸாக்டாக ஒரு 450 500 மீட்ரு அவ்வளோதான். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா. இது வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ட்ராக்கு பக்கத்தில் வரும். ஸோ ரயில்வே ட்ராக் வந்து ஒரு 50 அடி முன்னாடி வரும் இந்த பிளாட்டு. இது வந்து கோர்ஸ் பிளாட் தான். நமக்கு ஈஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா 112 வரும், வெஸ்ட்டில் 98 வருது, நார்த்தில் 20, சவுத்தில் 30. ஒரு பெரிய பிளாட்டு. இது வந்து பெரிய லாங்காக வரும் இந்த பிளாட்டு. இப்போ யாராவது 2 பேர் சேர்ந்து வாங்கினா கூட பார்த்திங்கன்னா இது நார்த் ஒருத்தர் சவுத் ஒருத்தர் மாதிரி வாசப்படி வச்சு கூட கட்டிக்கலாம். சென்ட்ரல் ரோடு மாதிரி விட்டு ஒரு பேசேஜ் விட்டுட்டு இந்த ரோடுக்கு அப்படியே வர்றத நம்ம ஒரு பேசேஜ் ஓப்பன் பேசேஜ் விட்டு வாசப்படி மாற்றி வச்சுட்டு நம்ம ஈஸியாக கட்டிக்கலாம். 2500 ரூபாங்க ஓனர் ரேட்டு. 2500 ரூபா. என்ன ஒன்று ரயில்வே ட்ராக் பக்கத்தில் இருக்குன்றது தான். அதனால தான் பார்த்தோன்னா இந்த கம்மி ரேட்டு, ரொம்ப கம்மி ரேட்டு. பட் இந்த ஏரியாவில் நீங்கள் 5000 ரூபா கொடுத்தால் கூட பிளாட் இல்லை. அந்த ஒரு ரீசனுக்காக தான். பட் இது பெரிய அளவுக்கு அப்பார்ட்மெண்ட். ஏன்னா அந்த சைடில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒன் சைடு ஃபுல்லாக வெறும் அப்பார்ட்மெண்ட்ஸ் தான். அதெல்லாம் சோல்டட் ஆகிடுது. பழைய அப்பார்ட்மெண்ட்ஸ், இண்டிவிஜுவல் வில்லாஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சுற்றி இருக்குது. 23 ஃபீட் ரோடு நீங்கள் பார்க்கலாம். இதே சைஸுக்கு பக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டிட்டு வராங்க. அதையும் பாதி வந்து ஆல்ரெடி புக் பண்ணிட்டாங்க. ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டுருக்காங்க, ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. நல்ல ப்ராப்பர்ட்டி, நல்ல ஃப்ரண்டேஜில் இருக்குது. சூப்பராக பார்த்திங்கன்னா நம்ம பிரித்து அழகாக வீடை கட்டிக்கலாம். ஏன்னா அவ்வளோ பெரிய இடமா கிடைக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2600ன்ற மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த வித்து கம்மியாக இருக்கிறதால பார்த்திங்கன்னா சென்ட்ரல் அப்படியே அந்த 23 2 பேர் இப்போ பிரித்து எடுக்கும் போது அப்படியே எம்டி விட்டு சவுத் சைடில் ஒரு வாசப்படி, நார்த் சைடில் ஒரு வாசப்படி வச்சு கூட ஈஸியாக நம்ம கட்டிக்கலாம். இல்லை ஒருத்தர் வந்து நார்த்தில் வச்சுக்கலாம், இன்னொருத்தர் இந்த பக்கம் அந்த ரோடு பேசிங்கில் ஈஸ்ட் வச்சுக்கலாம். ஈஸ்ட் வச்சு நம்ம வந்து தெருக்கூத்து இல்லாமல் நம்ம வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சென்ட்ரல் இருக்கிற அந்த ரோடு இருக்கிறத பார்த்திங்கன்னா நம்ம வந்து கார் பார்க்கிங்கோட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆப்ஷனாக இருக்குது. இது கட்டுறோம் போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பில்டர் கடை கொடுத்தாலே பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக பார்த்திங்கன்னா சூப்பராக கட்டி கொடுத்துருவாங்க. கார் பார்க்கிங் தனியாக பார்த்திங்கன்னா நம்ம இது பண்ண தேவையில்லை. இந்த தெருக்கூத்தாக இருக்கிறத நம்ம வந்து ஒரு மேலே மட்டும் பார்த்து நம்ம பில்டிங் கட்டிட்டு சென்டரில் கார் 2 கார் 3 கார் கூட விட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஜிஎஸ்டிலேருந்து ரொம்ப நியர்பை வாக்கபிள் டிஸ்டன்ஸ். அந்த 450 மீட்டர் வரும். 450 மீட்டர் இல்லை மேக்ஸிமம் 500 மீட்டர். ஃபுல்லாக வீடு தாங்க. நீ எம்டியே பார்க்க முடியாது. இங்கே சேல்ஸுக்கும் மேக்ஸிமம் இடம் இல்லை. கொஞ்சம் எமர்ஜென்சி சேல்ஸுக்கு சொல்லியிருக்காங்க. 2500 ரூபா ஃபைனல் ரேட்டு. பாருங்கள், ஓகேன்னா நம்ம அடுத்த கட்டமாக ப்ராசஸ் பண்ணலாம். வீட்டில் மகாலட்சுமி வாங்க, ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். கிளியரான டாக்குமெண்ட்லேயும் எந்த ஒரு விஷயமே இல்லை. லேஅவுட் பிளான் தான் இது. பார்த்துட்டு சாய்ஸ் உங்களுக்கு தான். பட் பர்சனலாக சொல்லணும்னா இது பயங்கரமான ஒர்த்தாக சூப்பராக பிளான் பண்ணி கட்டிக்கலாம் அந்த ப்ராப்பர்ட்டியை, வீடை. வேறு ஏதாவது வீடு தான் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், பதிலை காத்துட்ருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நான். நன்றி.